ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிவிஸ் குக் ஹவுஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி அதிரசம். இதுக்கு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி வந்து ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சு நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். அரிசி வந்து முழுசாக காயக்கூடாது. இது வந்து உங்களுக்கு நீங்கள் அதிகமான குவான்டிட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 hour போல் எடுக்கும். கம்மினா உங்களுக்கு 20 நிமிஷம் அந்த மாதிரி காயறதுக்காகும். ஃபேன் காற்றுல காய வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இந்த அரிசி வந்து எப்படி முக்கால்வாசி தான் காயணும். ஈரப்பதம் இந்த அரிசியில் இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் ஒட்டணும். இந்த மாதிரி அரிசி காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜார்லேயே கொடுத்து அரைச்சிக்கலாம். இது கூட வந்து ஒரு 4 ஏலக்காய் போல் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு இன்னொரு பக்கம் வந்து நம்ம பாகு ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டணும். ஸோ வந்து வெல்லத்தை இந்த மாதிரி நுணுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது லேசாக கொதிக்க வைங்க. வெல்லம் கரைஞ்சிட்ட உடனே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அரிசி மாவு அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இது கூட சுக்கு சேர்த்து அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம், இல்லை வெள்ளைப்பாகில் சுக்கு சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். சுக்கு சேர்த்தா நல்லது. அரிசி மாவு வந்து ஈரப்பதத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து உதிர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. திருப்பவும் தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் வந்து அரைச்சி திருப்பியும் சலிச்சு எடுத்துக்கோங்க அரிசி மாவு. இப்போ வெல்லம் கரைஞ்சிடுச்சு. நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் வந்து ஏதாவது தூசு மண் அந்த மாதிரி அழுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வடிகட்டினீங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ வந்து அதே பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் அதிலே வந்து வெள்ளைப்பாக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம நான் இதில் வந்து ஏலக்காய் தூள் எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா வந்து நான் அரிசிலேயே ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கிட்டேன். இப்போ இந்த வெல்லம் வந்து பாகு வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எல்லாமே ஃபுல்லாக சலிச்சு எடுத்தாச்சு. தெரியும் உங்களுக்கு ஈரப்பதம் இருக்கிறது. இந்த மாதிரி ஈரப்பதம் இருக்கும் போதே நம்ம வந்து அதிரசம் செஞ்சு வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு அதிரசம் நல்லா வரும். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. அது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வந்து நீங்கள் பாகு விட்டு பார்த்துட்டிங்கன்னா கரையாமல் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வரும். தண்ணியில் ஒட்டாமல் உங்களுக்கு எடுத்து உருட்டினீங்கன்னா உருட்ட வரும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பாகு ரெடி ஆகிடுச்சு. தண்ணியில் கரையில் நல்லா எடுக்க வருது. இப்போது இதை வந்து நம்ம அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட மாவு நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் பாகில் வந்து மாவை சேர்த்து கிளறிக்கலாம். இல்லை மாவு கம்மியாக இருக்குது, பாகு அதிகமாக இருக்கும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மாவில் வந்து பாகை கொட்டி தேவையான அளவுக்கு வந்து பாகை ஆட் பண்ணி கிளறி எடுத்துக்கலாம். ஒரு கிலோ அரிசிக்கு உங்களுக்கு 3/4 கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ 1/2 கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 300 வெல்லம் எடுத்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய குவான்டிட்டி செய்கிறவங்க மெஷினில் கொடுத்து அரைக்கலாம். ஆனால் மெஷினில் கொடுத்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த மாவில் இருக்கிற ஈரப்பதம் வந்து போயிடும். டக்குன்னு நமக்கு கிடைக்காது. ஸோ இப்போ இருக்கிற வெல்லமும் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. கையில் வச்சு எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும். இது மேலே வந்து நீங்கள் வந்து நெய் இல்லைனா நல்லெண்ணெய் ஆட் பண்ணி தடவி வச்சுக்கோங்க மேலே காயாமல் இருக்கிறதுக்கு. இது வந்து மினிமம் உங்களுக்கு ஒரு நாள் போலவாச்சும் கண்டிப்பாக ஊறணும். இப்போ நோம்புக்கு அதிரசம் செய்கிறவங்க அப்படின்னா அவங்களாம் வந்து இமீடியட்டாகவே வந்து அதிரசம் செய்வாங்க. அப்படி செஞ்சிங்கனாலும் வரும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் நல்லா ஊறினா தான் உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி ஊறினுச்சுன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாகு வந்து நல்லா அரிசியோட மிங்கிளாகி நல்லா ஊறி இன்னும் கொஞ்சம் உப்பி கூட வரும் மாவு. உங்களுக்கு சூப்பராக இருக்கும்.
இப்போ இந்த மாவு வந்து நான் மறுநாள் செய்கிறேன். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டையாக உருட்டிட்டு நம்ம இதை வந்து தட்டி எடுத்துக்கலாம். அதிரசம் தட்டுறதுக்கு நம்ம வந்து வாழை இலை எடுத்துக்கலாம். வாழை இலையில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் கூட தட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்ட்டா நம்ம வந்து பாலித்தீன் கவர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். பால் கவர், ஆயில் கவர், அந்த மாதிரி ஏதாவது கவர் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். இப்போ நான் வந்து ரொம்ப ஈஸியாக இப்படி தட்டுறதுன்றதான் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி கவர் வச்சுட்டு உள்ளே வந்து உருண்டையாக உருட்டணும் இல்லையா, அதை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸு இல்லை ஏதாவது ஒரு கிண்ணம் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக கிடச்சிரும். நான் வந்து ஃப்ளாட்டான பேன் எடுத்திருக்கேன். இப்படி எடுத்தோன்னா வந்து நமக்கு ஒரே நேரத்தில் 4, 5 அந்த மாதிரி கூட அதிரசம் செஞ்சு எடுக்க முடியும். அப்படின்றதுக்காக குழியான பாத்திரம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று தான் ஒரு நேரத்தில் செஞ்சு எடுக்க முடியும். 2 பேர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஒருத்தர் தட்டி கொடுத்து ஒருத்தர் வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி அதிரசம் ரெடி ஆகிடுச்சுன்னா அதுவே வந்து உங்களுக்கு மேலே வந்துடும், இந்த பபிள்ஸ்லாம் அடங்கிடும். அப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா செவந்த பிறகு நம்ம வந்து எடுத்துடலாம். எண்ணெய் வந்து உங்களுக்கு மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உள்ளே வேகாது, மேலே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு இதில் இருக்க எண்ணெயை வந்து வடிக்கணும். இன்னொரு இதே மாதிரி கரண்டி வச்சுக்கோங்க. கரண்டி வச்சுட்டு லேசாக அழுத்தினீங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெய்லாம் உங்களுக்கு வந்துடும். ரொம்பவும் அழுத்தக்கூடாது, அப்புறம் உங்களுக்கு வந்து மொரன்னு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி லேசாக அழுத்திட்டு அதில் இருக்க எண்ணெயை வடித்து எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா அதிரசத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா காலா ஜாமுன், இதுக்கு வந்து பன்னீர், அதுக்கப்புறமா வந்து நமக்கு கோவா தேவைப்படும். ஸோ வந்து ஸ்வீட்லெஸ் அன்ஸ்வீட்டன் கோவா தேவைப்படும். ஸோ அது நம்மளே ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதில் 1/2 லிட்டர் வந்து பன்னீருக்கும் 1 லிட்டர் வந்து கோவாக்கும் நான் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பன்னீருக்கு இந்த 1/2 லிட்டர் பாலில் வந்து 1/2 மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுருக்கேன். ஸோ பால் கொஞ்சம் கொஞ்சமாக திரிய ஆரம்பிச்சிருச்சு. இது ஃபுல்லாக திரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வடிகட்டி அது 2 வாட்டி நல்லா கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சிடலாம். செகண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் 1 லிட்டர் பால் வந்து கோவாக்காக காய்ச்சிட்ருக்கேன். மாவா, கோவா, போயா எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம பால்கோவா ரெடி பண்ணுவோம்ல, ஸ்வீட் இல்லாமல் இது ரெடி பண்ணுறோம். உங்களுக்கு பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் மேலே இருக்குது. எனக்கு வந்து 200 கிராம்ஸ் போல் வந்து கோவா தேவைப்படும். 1 லிட்டர் பாலில் வந்து உங்களுக்கு 230, 240 அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பால் நல்லா வந்து உங்களுக்கு சுண்டிடுச்சு. இப்போ நமக்கு இந்த ஓரங்கள்லாம் வரதுலாம் கூட வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்க்ராப் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு தீயக்கூடாது. லைட் ப்ரௌன் கலரில் வந்தாலும் பரவாயில்ல, பட் வந்து உங்களுக்கு தீயக்கூடாது. கைவிடாமல் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது பக்கத்துலேயே இருந்து பண்ணணும். இது வந்து கிட்டத்தட்ட நியர் 1.5 hours ஆகும் உங்களுக்கு இது மாதிரி ரெடி ஆகிறதுக்கு. 1 லிட்டர் மில்கில் நீங்கள் பண்ணுறதுக்கு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா ரெடி ஆகிடுச்சு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 228, 230 அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து காலா ஜாமுன் செய்ய ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் அதே பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். ஆறின பிறகு கோவா எடுத்துருக்கேன். அது கூடவே வந்து இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது கூட வந்து இப்போ நீங்கள் 100 கிராம்ஸ் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. 200 கிராம்ஸ்க்கு 100 கிராம்ஸ் பன்னீர், அது கூட வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு. ஸோ இதையும் ஒரு 10 நிமிஷம் போல் பிசைஞ்சுக்கோங்க.
கூட நான் மைதா மாவை ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா மாவு உங்களுக்கு சாஃப்டாக இந்த மாதிரி ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் போல் பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு கொஞ்சம் போல் குவான்டிட்டி எடுத்து இது கூட வந்து நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இது கூட வந்து பாதாம், அதுக்கப்புறமா முந்திரி ஆட் பண்ணுறேன். ஒரு 4-5 பாதாம் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 4-5 முந்திரியும் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இது கூட நான் வந்து பிங்க் கலர் ஆட் பண்ணுறேன். பிங்க் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஜாமுன் செய்யும் போது பண்ணோன்னா கலர் வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக வேண்டி தான் முன்னாடியே நம்ம இந்த மாதிரி உருண்டையாக சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க, குட்டி குட்டியாக. நம்ம காலா ஜாமுன் வந்து இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணாமலே கூட பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி நம்ம உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி உருட்டினோன்னா உங்களுக்கு வந்து கிராக்லாம் எதுவும் இல்லாமல் வந்து பால்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா அது வந்து இந்த மாதிரி கட்டவல் வச்சு லைட்டாக அமுக்கிட்டு இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா நட்ஸு, அதை வந்து உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை மூடிட்டு திருப்பி ஒரு வாட்டி உருட்டிட்டு கிராக் இல்லாமல் உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் பொரிக்கும் போது உங்களுக்கு வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ பாருங்கள், இதே மாதிரி நான் இன்னும் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி தான் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது உங்களுக்கு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நட்ஸ்லாம் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த குவான்டிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 28 அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் குட்டி குட்டியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 அந்த மாதிரி கூட கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து ஒரு 4 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். பாகு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்பி பதம் வரத்துக்கு முன்னாடி இது பண்ணிவிடுங்க. நல்லா பிசு பிசுன்னு வரணும். நல்லா கொதிச்சு வந்து சர்க்கரைலாம் கரைஞ்சி அந்த ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு கோவா ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். சிம்மில் தான் அது வந்து டீப் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளேயும் வேகும், மேலேயும் வந்து நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு, நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இது சூடாக இருக்கும் போதே வந்து சக்கரை பாகில் போட்டணும். சக்கரை பாகும் சூடாக இருக்கணும். அப்படி இல்லைன்ட்டா நீங்கள் வந்து லேசாக சூடு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஜாமுன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 hours போல் வந்து இந்த சக்கரை பாகில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வந்து பாகு உள்ளே ஊறி இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான சுவையான காலா ஜாமுன் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி மோட்டிச்சூர் லட்டு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கேசரி பவுடர், ஆரஞ்சு ரெட் கலர் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சால்ட்டு, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு வந்து 3/4 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். அது கொஞ்சம் கூடவே தேவைப்படும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இது ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கோங்க. இதை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் நீங்கள் ஹோல்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்ட்டா ஜல்லி கரண்டி யூஸ் பண்ணலாம். இதுக்காகவே வந்து கரண்டி விற்குது. சப்போஸ் அது நம்மக்கிட்ட இல்லைன்னா இந்த மாதிரி ஆல்டர்னேட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க என்ன கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு சொல்லிட்டு. இதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நம்ம போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே வந்து உடனே ரிமூவ் பண்ணிடணும். ரொம்ப பொரியக்கூடாது, பொரிஞ்சால் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ராப்பாக பண்ணணும். உங்களுக்கு ஆயிலேருந்து இந்த நம்ம யூஸ் பண்ணுற கரண்டி வந்து ஒரு 3 இன்ச் கேப்பில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிளேட் என்கிட்ட அவைலபிள் இருந்துச்சு. ஸோ நான் அதை யூஸ் பண்ணி பண்ணுறேன். மாவு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்ட உங்களுக்கு வந்து கீழே வந்து பூந்திக்கல் விழ ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறப்போ ஒரு வாட்டியும் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி ஒரு வெட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங் மாதிரி விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான். இது போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து அதை எடுத்துடணும், ரிமூவ் பண்ணிடணும். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நான் ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, இது வந்து பாகு பதம்லாம் வர வேண்டாம், கொஞ்சம் பிசுப்பாக இருந்தால் போதும். ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு முன்னாடி கூட நம்ம எடுத்துடலாம். இது சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா பிசுன்னு வந்துருச்சு. ஒரு அரை கம்பி பதம் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தியில் வந்து இதை சேர்த்துக்கலாம். நான் பூந்தி வந்து ஒரு வாட்டி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்பலாம் அரைக்கூடாது, ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது ரெடியாக இருக்குது. இதில் வந்து நம்ம பாகை வந்து வடிகட்டி சேர்த்துக்கிறேன். நம்ம ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் நான் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பாகு நல்லா கொஞ்சம் நேரத்தில் ஊறிடும். இது ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம விட்டுட்டோம்னா இந்த பாகில் நல்லா வந்து ஊறிடும். ஃபுல்லாக பாகு எல்லாமே வந்து பூந்தி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இது ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு நம்ம விட்டுடலாம். உங்களுக்கு அப்படி இருந்தும் நிறைய பாகு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி வந்து பூந்தி பொரிச்சு வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா பூசணி விதை இருக்கும் இல்லையா, அதை நான் வந்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள், பாகு சுத்தமாக இல்லை, எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுச்சு. இது ஒரு வாட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 5 நிமிஷம் போல் இது விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டை பிடிக்கலாம். ஸோ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. உங்கள் கையில் வந்து நீங்கள் கொஞ்சமாக நெய்யை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லட்டூஸ் எல்லாமே ரெடி ஆகிடும். இதே மாதிரி நம்ம எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். மாவுக்கு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 லட்டூஸ் கிடைக்கும். ரொம்ப சுவையான லட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்ஸ்வீட்டன் கோவா ரெடி பண்ணிகிட்ருக்கேன், இனிப்பு இல்லாத கோவா. ஸோ அதுக்கு வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நல்லா திக்கார வரைக்கும் நல்லா காய்ச்சிட்டே இருக்கேன். இது மாதிரி கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்குங்க. லோ ஃப்ளேம்லேயே ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ வந்து மக்கன் பேடா செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாகு ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து சர்க்கரை வந்து 3 கப் சர்க்கரை, 3 கப் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு
ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரதுக்கு முன்னாடி ஒரு கம்பி பதம் வரதுக்கு முன்னாடி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கோவா ரெடி ஆகிடுச்சு. ஒட்டாமல் வந்தோடனே ரெடி ஆகிடும். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது கூட வந்து மைதா 1 கப்பு, ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா வந்து வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பில்லாத வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அன்சால்டட் பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 கப் போல் தயிர், இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் போல் பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாதீங்க. நம்ம சப்பாத்தி மாவு அதுக்கு அந்த மாதிரி பிசையாமல் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவில் வந்து நம்ம வந்து உருண்டையாக சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு நட் ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணலாம். ஆயில் வந்து நமக்கு லோ ஹீட்டில் தான் இருக்கணும். பண்ணி பொரிச்சு எடுக்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இந்த மாவு வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு கூட பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி ரொம்ப சாஃப்டாக பிசைங்க. சாஃப்டாக பிசைஞ்சிட்டு அதை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நீங்கள் நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி முந்திரி, பாதாம், அப்புறமா வெள்ளரி விதை எடுத்திருக்கேன். ஸோ அதை தான் இதில் ஸ்டஃப் பண்ணுறேன். நீங்கள் முந்திரி, பாதாம், பிஸ்தா உங்களுக்கு என்ன நட்ஸ் ஃபேவரட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஆயில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டோன்னே புரிஞ்சு டக்குன்னு மேலே வரக்கூடாது. ஸ்லோவாக தான் மேலே எலும்பி வரணும். அந்த மாதிரி எண்ணெய் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்துகிட்டு சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துக்கோங்க. சுகர் சிரப்பும் நான் வந்து ஆல்ரெடி நிறையா காமிச்சிருக்கேன். ஸோ காட்டில் அது வந்து நீங்கள் 3 கப் சுகர், அதுக்கப்புறமா 3 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி பிசுப்பாக இருக்கிற மாதிரி ஸ்டேஜ் வரும். ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துக்கணும். அதில் வந்து ஏலக்காய் பவுடர் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மக்கன் பேடா செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே வந்து உங்களுக்கு குவான்டிட்டி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ கோவா எடுக்கணும், அன்ஸ்வீட்டன் கோவா எடுக்கணும், பிளெயின் கோவா எடுத்துக்கோங்க. அது கூட வந்து மைதா மாவு, தயிர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோடா உப்பு, வெண்ணெய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிட்டு பண்ணணும். அப்பப்போ வந்து நீங்கள் எண்ணெயை வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இது சுகர் சிரப்பில் ஒரு 2 hours போல் இருந்தால் போதும். உங்களுக்கு நல்லா வந்து ஜீரா வந்து ஜாமுனில் ஏறி இருக்கும். இது நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள நட்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜீரா, நட்ஸ் எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ வாட்சிங் நிவிஸ் குக் ஹவுஸ். பாய். Happy Diwali. Happy Diwali.